மக்களே இந்த ஒரு பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சென்சார் போர்டு நட்டத்தை ஏற்றுக்குமா? இந்த கேள்வி கேட்போமா அந்த வீடியோவில். அதாவதுங்க, யாருமே இந்த கேள்வி கேட்க மாட்டுறாங்க. படத்தை தயவு செய்து பார்க்காதீங்க, படம் ப்ரைவசி, நிறைய பேரோட உழைப்பு இருக்குது, இப்படிலாம் பேசுகிறாங்க. ஃபைன், இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நான் சொல்லலை. இது எல்லாத்துக்கும் காரணகத்தா யார்? இந்த சென்சார் போர்டு தான். இந்த சென்சார் போர்டு இந்த வேலையை ஒழுங்காக பார்த்துருந்தா இந்த படம் அஃபீஷியலாக எல்லாருமே பார்க்குறபடி தேட்டரில் வந்திருக்காதா? இந்த கேள்வியை இந்த வீடியோவில் நம்ம கேட்கணும்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சில்லறத்தனம் பண்ணவங்களை பற்றி நான் சில தகவல் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மூணாவது, நான் சில பேருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டியது இருக்குது, அதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஏன் இது நடக்குது? எலெக்ஷனுக்கு 10 நாள் முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை லீக் பண்ணுறதுனால என்ன நடந்துற போது எதிராளிக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார்ல நம்ம தலைவர், அவருடைய சமநிலையை குலைக்கணும். இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறது அவருடைய சமநிலையை பார்த்தீங்கன்னா குலைக்கலை. கரெக்டாக அவரோட வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு. இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சட்டவிரோதமாக ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா, நீங்கள் எடுத்த படத்தை நிறையா பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்துச்சுன்னா, இவருடைய கவனம் அரசியல் பக்கம் போகாமல் இந்த பிரச்சனையை நோக்கி போகும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த சில்றத்தனம் புத்தி கொண்ட யாரோ ஒருத்தர் தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. மற்றபடி இது பின்னாடி வேறு எதுவும் இல்லை. இது நமக்கும் நம்ம ஜனநாயகன் திரைப்படத்துக்குமான விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது. தலைவர் விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார்ல, அவரை தனிப்பட்ட முறையில் தாக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணம் மட்டுமே இதோட பின்னாடி இருக்குது. ஏன்னா இந்த படத்தை சட்டவிரோதமாக லீக் ஆயிடுச்சு. நிறைய பேர் பார்த்தாலும் நம்ம தோழர்கள் என்ன பண்ணுவாங்க, படம் ரிலீஸ் ஆகும்போது மறுபடியும் போய் தேட்டரில் பார்க்க தான் போகிறாங்க. பார்க்காம இருக்க போகிறதில்லை. இதை நம்ம பரப்ப மாட்டோம், ஆனால் பார்க்காம இருந்திருக்க மாட்டோம். ஆனால் என்ன பொறுத்தவரையும் நான் பார்க்கலங்க. என்னமா யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா உங்கள் அத்தனை பேருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பார்க்கக்கூடாது. இதுதான் தலைவர் விஜய் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த அரசியல். அந்த அரசியலை நீங்கள் உள்வாங்கிட்டீங்கன்னாவே இந்த படம் என்ன பரவுனா பரவிட்டு போகுது. நான் என்னுடைய வேலை ஜனநாயகன் திரைப்படம் பார்க்குற மனநிலையில் நான் இப்போ இல்லை. ஜனநாயக ரீதியாக அந்த தேர்தலில் என்னுடைய தலைவர் வெற்றி பெறதுக்கு உதவுற மனநிலையில் இருக்கேன் அப்படிங்கிறது மட்டும்தான். அந்த ஒரு கர்வமாக அந்த வேலையில் நான் ஈடுபட்டு இருக்கேன். அதனால வேற எந்த ஒரு செய்தியும் வேற எந்த ஒரு தகவலும் என்னையே தனிப்பட்ட முறையில் தாக்கலை. நம்ம தலைவரும் பார்த்தீங்கன்னா அவரோட பிரச்சாரத்தை அவர் பாட்டு வடிவமைச்சு போயிட்டு இருக்காரு. அவரை உங்களால் தடுத்து நிப்பாட்ட முடியாது. நீ என்ன வேணா பண்ணிக்க அப்படிங்கிறதான் தலைவர் விஜய் அவர்கள் இன்றைய தினம் தன்னுடைய பிரச்சாரத்தை மாற்றி அமைக்காம போகும்போதே இது டைரக்ட் மெசேஜ் டு அந்த படத்தை லீக் பண்ணவங்களுக்கு. அவ்வளவுதான் நான் சொல்ல வர்ற முதல் விஷயம். இது நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, சரிப்பா இந்த படம் நீ ஏன் சென்சாரை மட்டும் நீ குறை சொல்ற? நியாயமா அந்த படத்தை பரப்புனவன் தானே நிறைய பேர் திட்டிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு நான் பின்னாடி வரேன். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஏன் சென்சார் போர்டை திட்டுறேன்னா, உங்கள்கிட்ட ஒரு படம் வருது, அதுவும் தக்கல்ல போட்டு வேகமாக நீங்கள் அந்த படத்தை பார்த்து கொடுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்களும் அந்த படத்தை பார்க்குறீங்க, சில கட்டு சில மியூட்லாம் சொல்கிறீங்க, எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணிட்டு மறுபடியும் வராங்க. மறுபடியும் வரும்போது எந்தவித காரணமும் இல்லாமல் டிலே பண்ணுறீங்க. ரிலீஸ் டேட் பக்கத்தில் வருது அப்படின்னு பார்க்குறாங்க. கோர்ட்டுக்கு போய்ட்டு உங்கள்ட்ட ஃபைட் பண்ணுறாங்க. கீழே போகிறாங்க, மேலே போகிறாங்க, மேல்முறையீடு போகிறாங்க. நீங்களும் சென்சார் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல கேவியட் மனுலாம் போட்டு பெரிய பெரிய வழக்கறிஞர் அத்தனை பேரையும் போட்டு இந்த படத்தை வெளியிடக்கூடாதுங்கிறதுல தீவிரமாக வேலை செஞ்சீங்க. என்ன சாய்ச்சிங்க? படம் சட்டவிரோதமாக வெளியாயிடுச்சு. யார் பொறுப்பேற்றுக்கிறது? யார் இந்த நட்டத்தை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறத நான் சென்சார் போர்ட்டை கேட்குறேன். யார் சொல்லி சென்சார் போர்டு இந்த விஷயத்தை செய்யாமல் இவ்வளவு காலதாமதப்படுத்தி, சரிங்க ஒரு வழியாக வழக்கையும் வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்போ மறுபடியும் போய் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணுமோ, ஆல்ரெடி இவ்வளோ டிலே ஆகி நிறையா நஷ்டம் ஏற்பட்டிருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல. முன்பதிவுலாம் எவ்வளோ அவங்க திருப்பி கொடுத்தாங்க அப்படிங்கிற செய்தி அத்தனையுமே நீங்கள் பார்த்தீங்கல்ல. எல்லாமே ஒரு பக்கம் நடந்துச்சுல்ல. நடக்கும்போது வேகமாக அந்த படத்தை பார்த்து எலெக்ஷனுக்கு முன்னாடியாவது இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த படக்குழுக்கு சென்சார் போர்டு உதவி பண்ணியிருக்கிறோமா, உதவி பண்ணக்கூடாதா? சென்சார் போர்டு சொல்கிற கரெக்ஷனை அந்த படக்குழு செய்ய மாட்டேன்னு சொல்கிறாங்களா? இல்லை தலைவர் விஜய் அவர்கள் அதெல்லாம் கிடையாதுங்க, எந்த சீனையும் நாங்கள் விட மாட்டோம், எந்த சீனையும் நாங்கள் மறுக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்கிறாங்களா? எதுவுமே கிடையாதுல்ல. நீ எனக்கு சென்சார் கொடு, அதற்கு நான் என்ன செய்யணுமோ செய்யறேன்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுவுமே சொல்லாதனால தான் கோர்ட்டுக்கு போனாங்களே தவிர உங்களை எதிர்த்து கோர்ட்டுக்கு போகல. உங்களை எதிர்த்து கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, உங்கள் ஈகோவை தொட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி மறுபடியும் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியல. ஏன்னா சமீபத்தில் ஒரு செய்தி வந்துச்சு, உங்களுக்கு உடம்பு சரியில்லை. அந்த படக்குழு அதாவது என்னைக்கு இந்த படத்தை பார்க்கணும் டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அன்னைக்கு கரெக்டாக உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சா, அதனால அந்த படத்தை பார்க்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. இப்போ வரைக்கும் அந்த படம் என்னாச்சு, பார்த்தாங்களா பார்க்கலையா, சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களா கொடுக்கலையா, எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. இதுக்கப்புறம் படத்தை எப்போ பார்ப்பாங்க, என்ன செய்வாங்க, எப்போ படம் ரிலீஸ் ஆகும்? இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஒரு மிக முக்கியமான கதாநாயகன், நான் யாரோட படம் இந்த மாதிரி முடக்கப்பட்டாலும் தப்பு தாங்க. மிக முக்கியமான கதாநாயகனுக்கே அது நடக்கும்போது வேறு சில பேருக்குலாம் என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியல. நீங்கள் நினச்சா மட்டும்தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணுங்கிறது எந்த மாதிரி மனநிலை? எவ்வளவு பெரிய ஃபண்டு இது உள்ள உட்காந்துருக்கு, எவ்வளோ பேர் இந்த படத்தின் மேலே ஒரு ஆர்வமாக இருக்காங்க, பொதுமக்களாக இருக்கட்டும், விஜயண்ணாவோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், எவ்வளோ பேர் இருக்காங்க. என்ன நினச்சிக்கிட்டு இந்த படத்தை முடக்கி வச்சுருக்கீங்க? இன்றைக்கி சட்டவிரோதமாக போயிடுச்சே, யார் பொறுப்பேற்றுக்கிறது? நீங்கள் பொறுப்பேற்றுப்பீங்களா? ஆளுக்கு 10
ரூபா போட்டு கொடுப்பீங்களா? எனக்கு சத்தியமாக தெரியல. இல்லை அரசு பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து சட்டவிரோதமாக போனதுக்கு பொறுப்பேற்று சம்மந்தப்பட்டவங்களை கைது பண்ணுங்க, கைது பண்ணி அந்த சட்டவிரோதமாக வெளியேற்றினால அந்த படத்தை அவன்கிட்டேருந்து காசை வாங்கி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கொடுப்பீங்களா? நட்டத்தை சரி பண்ணுவீங்களா? நீங்கள் உங்களுடைய அந்த அதிகார திமிரு காரணமாக தான் அந்த படம் சட்டவிரோதமாக போயிருக்கு. சட்டவிரோதமாக பரப்புனதோட உங்கள் மேலே தான் எனக்கு ஆத்திரமும் கோபமும் ரொம்ப நிறையா வருது. இது 2வது பாயிண்ட். இப்போ 3வது பிரதானமான விஷயம், எங்களை அரசியல் ரீதியாக எதையாவது பண்ணணும், எப்படியாவது எங்கள் கவனத்தை திசை திருப்பணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. ஏன் தெரியுமா? எங்கள் தோழர்கள் ரொம்ப தெளிவாக யார் யார் எங்கெங்கே பிரச்சாரம் போகிறா, தலைவரோட பிரச்சார வடிவமைப்புகள், தலைவர் பிரச்சாரத்தில் பண்ணுறது, தலைவர் பிரச்சாரத்தில் பேசுனது எல்லாத்தையுமே எடுத்து சோஷியல் மீடியாவில் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணாலும் ரசிகர் சண்டைக்குள்ளே போக மாட்டாங்க, என்ன பண்ணாலும் எதையுமே இவங்க வந்து 2 நாள் 3 நாள் பேசுகிறாங்க, வந்துடுறாங்க மறுபடியும். எங்கே சுற்றினாலும் விஜயனாக்கு பக்கபலமாக இருக்காங்களே, இவங்க எமோஷனலாக எந்த படத்தோட அட்டாச்மெண்ட்டாக இருக்காங்க, ஜனநாயகன் மறுபடியும் அந்த படத்தை லீக் பண்ணி விடு, ஒரு மாதிரி கஷ்டப்படுவாங்க, மன உளைச்சல் ஆவாங்க. அதை வச்சு இவங்க அரசியல் பேசாமல் இருந்தால் அடுத்த 10 நாள் ரொம்ப முக்கியமானது. இந்த பக்கம் இவங்களை நவத்தி விட்டோம்னா இவங்க அரசியல் பேச மாட்டாங்கன்னு சொல்லி எங்களை நோக்கி ஒரு இந்த கூட்டத்தை பார்த்து இந்த கூட்டத்துக்கு வந்து இந்த கூட்டத்தை வந்து எப்படியாவது சதிவலைக்குள்ளே விழுத்தணும்னு சொல்லி ஒரு வேலை பார்க்குறீங்கல்ல. நாங்கள் எங்களை தற்கொலைன்னு சொல்கிறீங்கயா, உங்களை மாதிரி மோசமான சிந்தனை கொண்டவங்க நாங்கள் கிடையாதுயா, சத்தியமாக சொல்கிறேன். இவ்வளவு கேடுகட்ட மோசமான சிந்தனைலாம் எங்கள் சிந்தனைக்கே வராது. எங்கள் தலைவர் அப்படி எங்களை வளர்க்கலை. உங்களோட சிந்தனை எல்லாமே கேடுகட்ட சிந்தனை மட்டும்தான் உங்கள் மைண்டில் வருது. இந்த படத்தை வந்து வெளியிட்டாங்க, இந்த மாதிரி வந்து போயிடுச்சு சட்டவிரோதமாக, ஸ்பேஸ் போட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க திமுக காரங்க. அப்படி என்னடா வன்மை உங்களுக்கு விஜய் மேலே? அப்படி என்னையா அந்த மனுஷன் பாவம் பண்ணார்? எனக்கு சத்தியமாக தெரியல. எவ்வளவோ ஆக்டர் பார்த்தீங்கன்னா கண்டனம் தெரிவிக்கிறாங்க, இது தப்புங்க, ப்ரைவசிங்க, வெளியே விடக்கூடாதுங்க, இதுக்கு பின்னாடி பெரிய உழைப்பு இருக்குங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் பண்ணுறாங்க, ஏகப்பட்ட பேர் பேசுகிறாங்க. பேசாத ஒரு நடிகர் துணை முதலமைச்சராக உதயநிதி வந்து எதுவுமே பேசலை, அப்படியே கடந்து போயிட்டுருக்காரு. ஒரு பக்கம் முதலமைச்சர் பேசலை, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக அந்த சினிமா வட்டத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ வரைக்கும் வாயை திறக்கலை. விஷால் பேசிட்டாரு, விஜய் ஆண்டனி பேசிட்டாரு, சிவகார்த்தியன் பேசிட்டாரு, ஏகப்பட்ட பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர்லாம் நான் விட்டுருப்பேன், அவ்வளோ பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவிலாம் ட்வீட் போட்டாங்கலாம் சொல்கிறாங்க, அவ்வளோ பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற 2 ஆக்டர், மிக முக்கியமான ஆக்டர் பேசலை. இங்கே வந்து தமிழ்நாட்டோட மினிஸ்டராக இருக்கக்கூடியவங்க யாருமே இதை பற்றி பேசலை. ஏன்னா யாருக்கு இதை பற்றி கவலை கிடையாது. படம் முடக்கப்பட்டதுக்கும் பிரச்சனை கிடையாது, படம் வந்து இப்போ சட்டவிரோதமாக வந்ததும் பிரச்சனை கிடையாது. ஏன் தெரியுமா அது கஷ்டமாக இருக்குது? வேறு எந்த படத்துக்கு நடந்ததுனாலும் தப்புங்க, இது எங்கள் தலைவரோட படங்கிறனால நாங்கள் பேசலை. ஒரு திரையுலகத்தில் அந்த நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம்லாம் என்னையா பண்ணிகிட்டு இருக்கு? என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் ஒரு பக்கம் உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கு, தயவு செய்து ஷேர் பண்ணாதீங்க, தயவு செய்து ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்லி. யாராவது ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் விட்றாங்க. யார் கத்துறா? அது என்ன ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸோட பிரச்சனையா, இல்லை ஒரு தமிழ் திரையுலகத்துக்கு நடந்த பிரச்சனையா? அந்த பிரச்சனை எனக்கு இது புரியவே இல்லை. விஜய் என்ன அரசியலுக்கு தானே போயிட்டாரு, அவர் என்ன வேற்று கிரகத்துக்காக போயிட்டாரு? அரசியலுக்கு போயிட்டாருன்னா அவர் என்ன தீண்ட தகவதா? அவரை தொடவே கூடாதா? அவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் எந்த கருத்துமே தெரியக்கூடாதா? அது சரியாக இருந்தாலும் ஒரு பக்கம் நிற்கக்கூடாதா? எனக்கு புரியவே இல்லை இந்த ஆங்கிளே. அவர் அரசியலில் இருக்காருங்க, அதனால நாங்கள் எதுவும் வாயை திறக்க மாட்டோம். தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம்லாம் வந்து அது அவரோட தனிப்பட்ட பிரச்சனை, அவர் வந்து எங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஆமாம், உங்கள் நம்பி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட் மேலே கிளு நடவடிக்கை எடுத்துருவீங்க பாருங்கள். உங்கள் முன்னாடி ஒரு பிரச்சனை நடக்குது, கண்டிக்க வக்கு இல்லாமல் அமைதியாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கம்ப்ளைண்ட் வரட்டும். இதில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் பெருசாக நொட்டிடுவீங்க. எனக்கு புரியலையா? யார் கண்ட்ரோலில் இருக்கீங்க? எதற்காண்டி இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க? நியாயமாக சொல்கிறேன், இதெல்லாம் கண்டித்து நீங்கள் அறிக்கை விடணும், பேசணும். அதாவது தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம், நீங்கள் தனிப்பட்ட முறையில் செய்யாத உங்கள் சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் சங்கம் செய்ய மாட்டேதுன்னு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்டராக இருந்துக்கிட்டு என்னையா நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன போயிட்டு இருக்கு? அந்த மனுஷனோட சமநிலையை குலைக்கிறதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணுறீங்க. உங்களால் அவரோட இதுதான் உண்மை. ஏன் தெரியுமா? அவர் காரைக்குள்ளே பிரச்சாரம் பண்ணி சாவகாசமாக மக்கள் மேலே பூ போட்டுக்கிட்டு என்ஜாயாக பண்ணிகிட்டு இருக்கார். அவருக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. ஏன்னா அவருக்கு இதெல்லாம் நடக்கும், இந்த மாதிரி இதெல்லாம் வரும்போது என்னென்ன லாஸ் வரும், என்னென்ன விஷயங்கள் வரும். ஏன் தெரியுமா அவர் சினிமா விட்டு அரசியலுக்கு வந்தார்? இந்த மாதிரி வேலைலாம் பார்ப்பீங்கன்னா அவருக்கு நல்லா தெரியும்யா. வேணாம்ப்பா, போயிட்டு போகுது, மக்கள் சேவனை வந்துட்டோம், இதற்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். நம்ம நடித்தா 10 பேர் சந்தோஷப்படுவாங்க, நம்ம நடித்தா 10 பேருக்கு இங்கே நல்லது பண்ண முடியாது. ஏன்னா இந்த வேலையை பார்க்க விட மாட்டானுங்க. இந்த வேலையை பார்க்கணுன்னா இந்த வேலை வேணான்னு விட்டு வரும்போது இது எல்லா விஷயமும் அவருக்கு தெரிஞ்சு தான் விட்டு வந்திருக்காரு. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் அத்தனை பேட்டையும் இந்த படத்தோட லிங்கை தயவு செய்து ஷேர் பண்ணாதீங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு பிஹேவியரு. உங்களுக்கு விஜய் நான் பிடிக்காமல் இருக்கலாம், ஜனநாயகன் படத்தை நீங்கள் எதிர்பார்க்காமல் இருக்கலாம், நீங்கள் எந்த கேட்டகரியில் வேணால் இருங்க, ஆனால் சட்டவிரோதமாக அந்த விஷயத்தை செய்யாதீங்க. இது பல பேரோட உழைப்பு. நீங்கள் விஜயண்ணாங்கிற ஒருத்தரை மட்டும் பார்க்குறீங்க, அவருக்கு பின்னாடி இந்த படத்தில் அவரோட சேர்ந்து உழைச்சது ஏகப்பட்ட பேர். தயவு செய்து இந்த வேலையை பார்க்காதீங்க. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தாவேக்காக்கு ஆதரவாக ஏகப்பட்ட விஷயங்களை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.